அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய ஆட்சி காலம் அது கல்வியினுடைய பொற்காலம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்தியா விடுதலை அடைந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த மாநிலத்திலும் எந்த அரசாங்கமும் ஒரே ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் பெற்றதாய் வரலாறு இல்லை. முதல் வரலாற்றை படைத்தவர் அண்ணன் எடப்பாடியார். 7.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு என்று கொண்டு வந்து அந்த மாணவர்களுக்கான கல்வி செலவையும் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி 41 கல்லூரியும் அரசு கல்லூரியாக்குங்கள் என்று சொன்னார். கையெழுத்து போட்டார். 41 கல்லூரியும் அரசு கல்லூரியானது ஒரே கையெழுத்தில் 20,000 ரூபாய் இருந்த கட்டணத்தை 1000 ரூபாயாக மாற்றி பல மடங்கு அதிகமான எண்ணிக்கையில் நீட் தேர்வு வந்த பிறகு இன்றைக்கு மாணவர்கள் உள்ளே போகிறார்கள், அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே போகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு சரித்திர சாதனை. பையன் கையில 1000 ரூபாய் கொடுத்துட்டு அதை சாதனைன்னு சொல்லுகிற அரசாங்கம் அல்ல. அந்த பையனை படிக்க அனுப்புகிற தகப்பன் தலையிலே இருக்கிற சுமையை இறக்கி வைத்த அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அரசாங்கம்.